முறைச்சாரா இவர் 4 தட்டினாரா? இங்க ஒரு ஆள் வந்து அடி தொண்டையில கத்துவாரு. அவர் வந்து தன்னை ஊருக்கே ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ராஜான்னு பேர் வச்சிருந்தனால ராஜான்னு அவர் ஒரு கற்பனையில மிதந்துட்டு இருக்கிறாரு. நான் சொல்றதெல்லாம் வந்து ஆணையா இங்க வந்து நடைமுறைப்படுத்தப்படணும். அவருக்கு என்னன்னா, இப்ப நேத்து வந்து ஒரு நடிகைக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கலன்னு அடி தொண்டையில கத்துறாரு. திருமாவளவன் அவன் இவன் பேசினா அப்படியாவது நமக்கு வந்து ஊடகத்துல ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும். எப்படியோ என்னை வச்சு புழைச்சிங்க. என்னதான் அடி தொண்டையில கத்தினால ராஜா அவ்வளவுதான், முடிஞ்சு போய் ஸ்பென் ஃபோர்ஸ் தூக்கி போட்டாங்க. அப்ப ரொம்ப அதிகமா இன்னும் வேகமா கத்துவ, திருமாவளவன் ஒரு தற்குறி, அவன் உனக்கு உடல் ஆட்டம். இது என் மண்ணுடா, இது நான் நடமாடக்கூடிய மண்ணுடா, இது என் ஊர்ல வந்து நான் பிறந்த இடத்துல வந்து நான் நடமாடக்கூடிய இடத்துல வந்து நீ அடித்தொண்டையால கத்திட்டா, அடிவயிறு வலிக்க கத்திட்டா திருமாவளவன் பயந்து பின்வாங்கி ஓடிடுவானா? நாங்க அந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? பேச மாட்டோம். ஏன்னா உனக்கு வாய்ப்பு தர மாட்டோம். நாங்க பேச மாட்டோம்.